அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஜிஆர்டியோட கோல்டு சேவிங் ஸ்கீம் பிளானுக்கும் அண்ட் புதுசாக வந்திருக்க சேவிங் ஸ்கீம் பிளானுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்டு சேவிங் ஸ்கீம் பிளான் பார்க்கலாம். மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் அன்றைக்கி கட்டுற அமௌண்ட்டுக்கான கோல்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஜூன் 2023 அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 5520 இருக்குது 3500. அதுக்கான வெயிட் வந்து 0.634 வந்து என்னுடைய கார்டில் ஆட் ஆகிடுச்சு. இது ஓல்டு கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பிளான். இப்போ வந்து நம்ம நியூ சேவிங்ஸ் ஸ்கீம் பிளான் பார்த்தோன்னா, அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அது அமௌண்ட்டாக தான் உங்களுக்கு ஆட் ஆகுது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 3000 கட்டினா 3000, 6000 என்ன நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அது அமௌண்ட்டாக மட்டும்தான் ஆட் ஆகிட்டுருக்கு. இது எப்படின்னா அட்லாஸ்ட் இப்போ இது 30 டிசம்பர் 2023 வந்து டேட் ஆஃப் மெச்சூரிட்டின்னு இருக்குது. 11 மந்த்னா எவ்வளோ கட்டியிருப்பீங்க, 33,000 கட்டியிருப்பீங்க. அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு 33,000க்கு எவ்வளோ கோல்டு வருதோ அந்த கோல்டு தருவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்டு கோல்டு சேவிங் ஸ்கீம் பிளான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நான் ஃபிப்ரவரி அப்போ போட்ட அன்றைக்கி ரேட் வந்து 5220 அண்ட் இப்போ ஜூன் மந்த் வந்து கட்டும்போது பார்த்திங்கன்னா 5520 400 ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்குது. அதாவது ஒரு 4 to 5 மந்த்லேயே இந்த சேஞ்சஸ்னால் மேபி நான் 11th மந்த் கட்டுறோம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு 1000 ருபீஸ் ஏறி இருக்கலாம். இப்போ 5220 இருக்குது, அப்போ 6000 7000 கூட ஏறி இருக்கலாம் ஒரு கிராம். ஸோ கோல்டு 11 பிளானில் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டாக மட்டுமே கிரெடிட் ஆகும் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீம். இப்போ நீங்கள் 33,000 கட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன கோல்டோ அதை தான் உங்களுக்கு தருவாங்க. பட் இந்த கோல்டு 11 ஃப்ளெக்ஸி பிளான் 2021 இந்த பிளானில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அது அந்த அமௌண்ட்டுக்கான அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ உங்களுக்கு அந்த பேலட்டில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் February 1 வந்த இந்த நியூ பிளானை விட ஓல்டு பிளான் தான் பெஸ்ட். போகாமையே ஜிஆர்டியோட சேவிங் ஸ்கீம் பேமெண்ட் வந்து எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய் ஜிஆர்டி கோல்டு ஜுவல்லரி ஆப் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மந்த்லி சில பேரால் ஷாப்ஸ் போக முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த ஆப் கார்டு போடும்போது மட்டும் டேரெக்டாக நீங்கள் போய் கார்டு வந்து என்ன சேவிங் ஸ்கீம்ன்றதை நீங்கள் சொல்லி போட்டுட்டு லேட்டராக நீங்கள் வந்து இதிலேயே கட்டிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேவிங் ஸ்கீம் முடிஞ்சு ஜுவல்லரி ஷாப் போகும்போது கூட நீங்கள் அப்போ போய் இந்த என்ட்ரி போட்டுக்கலாம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப் வந்து டவுன்லோட் ஆகிட்டோடனே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் நியூ மெம்பராக இருந்தால் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்குன்றதுனால நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ண உடனே ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சைடில் இருக்க 3 டாட்ஸ் போய்க்கோங்க. 3 டாட்ஸ் போனீங்கன்னா டைமண்ட் கோல்டு சில்வர் ஜுவல்லரின்னு இருக்கும். நான் வந்து பே யோர் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது போகிறேன். நான் முதல் 2 ஸ்கீம் போட்டிருக்கேன். அதாவது 5000 ஸ்கீமை ஸ்ப்ளிட் பண்ணி 3500 1500 போட வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா நம்ம இவ்வளோ நாள் கட்டினதை நம்ம கார்டில் எப்படி பிரிண்ட் பண்ணி தருவாங்களோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் 3500 வந்து பே நவ் கொடுத்துக்கிறேன். 1 மந்த் டியூ இருக்குது. நான் பே நவ் கொடுத்து பண்ணுறது பேமெண்ட் கேட்வேல நீங்கள் என்ன வேணால் யூபிஐ மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இது மூலியமாக வேணால் பண்ணிக்கலாம். இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 10,000 ருபீஸ் கார்டு போடுறேன், இப்போ நான் 1000 ருபீஸ் கார்டு போடுறேன்னா அதை 3 டைம்ஸ் நான் கட்டிக்கலாம். அதாவது இப்போ 12 மந்த் என்ன நான் 2 to 8 மந்த் வரைக்கும் அந்த 1000 ருபீஸ்க்கு பதில் நான் 3000 ருபீஸ் வரைக்கும் நான் கட்டிக்கலாம். ஸோ இது வந்து நான் என்கிட்ட மணி இருக்கும் போது கட்டுறதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா கோல்டு மாதிரி தான் சேவ் ஆகும். இதுவும் ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒருவேளை நம்மக்கிட்ட இல்லை இப்போ 3000 கட்ட முடியல, என்னால் 1000 தான் கட்ட முடியும்னாலும் நோ இஷ்யூஸ், 1000 ருபீஸ் கட்டிக்கலாம். இந்த மாதிரி 10,000 ருபீஸ் கார்டு போட்டுட்டு பைசா கிடைக்கும் போது நான் 30,000 வரைக்கும் கட்டிக்கிறதுன்றது எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்தது. ஸோ நான் 10,000 ருபீஸ் கார்டு ஒன்றும் 1000 ருபீஸ் கார்டு ஒன்றும் போட்டேன். சேம் ஆஸ் ஜிஆர்டி இதில் வந்து கிஃப்ட் உண்டு. நான் 10,000 ருபீஸ்க்கு வந்து கிஃப்ட் வாங்காமல் அது வவுச்சர் மாதிரி 1000 ருபீஸ்க்கு வவுச்சர் மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஸோ அந்த 1000 ருபீஸ் வந்து நான் கார்டு இது கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு யூஸ் ஆகும். நம்ம ஜிஆர்டியில் நம்ம சேவிங் ஸ்கீமை எப்படி வந்து ஆப் மூலயமா கட்டுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ என்ஏசியில் நம்ம ஆப் மூலயமா எப்படி கட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். என்ஏசிக்கு தனியாக ஆப் எதுவும் இல்லை. ஸோ நம்ம அவங்களோட வெப்சைட்டில் தான் போய் கட்டணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய வெப்சைட்டில் தான் போய் கட்டணும். அதுக்கு நீங்கள் NACSavings.com அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். சைடில் இருக்க அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் நவ் லாகின் அப்படின்னு கேட்கும். லாகின் போய்க்கோங்க. நான் ஆல்ரெடி எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக லாகின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 2 ஸ்கீம்ஸ் நான் வந்து இதில் இருக்குது. கோல்டு பிளான்ஸ் தான். ஒன்று வந்து 10,000 ருபீஸ் கார்டு, இன்னொன்று வந்து 1000 ருபீஸ் கார்டு. இதில் நான் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுது. நான் எவ்வளோ கோல்டு ஆட் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட்டுக்கான கோல்டு இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 80,000க்கு 14 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஜாயின் பண்ண அதை நான் காட்டுது. இப்போது இதுலேயும் சேம் ஆஸ் தட் தான். சேம் நம்ம ஜிஆர்டியில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் பே கொடுத்துக்கணும். அண்ட் என்ஏசியில் ஒரு சின்ன ப்ளஸ் என்னென்னா,
இன்ஸ்டால்மெண்ட் இப்போ நான் 10,000 ருபீஸ் கார்டு போடுறேன்னா நான் வந்து மேக்ஸிமம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 30,000 வரைக்கும் கட்டிக்கலாம். அதாவது நான் போட்ட அமௌண்ட்லேருந்து 3 டைம்ஸ் வரைக்கும் நான் கட்டிக்கலாம். அதாவது இப்போ நான் 10,000 ருபீஸ் கார்டு போட்டேன்னா நான் 30,000 வரைக்கும் கட்டிக்கலாம். இது எப்போ கட்டலாம்னா செகண்ட் மந்த்லேருந்து 8th மந்த் வரைக்கும் இந்த மாதிரி கட்டிக்கலாம். அண்ட் பேலன்ஸ் 9th 10th மந்த்லாம் 10,000 ருபீஸ் போட்டேன்னா 10,000 ருபீஸ் தான் கட்ட முடியும். பட் செகண்ட் மந்த்லேருந்து 8th மந்த் வரைக்கும் நான் 10,000 ருபீஸ் கார்டு போட்டுட்டு அப் டு 30,000 வரைக்கும் கட்டிக்கலாம். பட் இதில் என்னன்னா 1 டைம் தான் கட்ட முடியும். இப்போ நான் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் மந்த்லாம் கட்ட முடியாது. சிங்கிள் பேமெண்ட்டாக 1 டைம் மட்டும்தான் கட்ட முடியும். அது வந்து இப்போ நம்ம 1,000 ருபீஸ் கார்டு போட்டோன்னா அப் டு 3,000 வரைக்கும் கட்டிக்கலாம். 10,000 போட்டோன்னா அப் டு 30,000 வரைக்கும் கட்டிக்கலாம். இது நம்ம கட்டியே ஆகணுன்றது இல்லை, இது ஒரு சின்ன ப்ளஸ்ஸு. ஸோ அதுக்காகவே நான் இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே நான் என்ஐசியில் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணேன். பே அப்படின்னு போய்க்கிறேன். 10,000 ருபீஸ் கார்டு, ஆனால் நான் வந்து 30,000 பே பண்ண போகிறேன். இப்போ நான் 30,000 கொடுத்துட்டு அது பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னுடைய கார்டு கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வருது. பே பண்ணுறது ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம டெய்லி கோல்டு ரேட் வந்து நார்மலாக நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது தான் கோல்டு ரேட் இன்றைக்கி ஏறி இருக்குது இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் நம்ம கோல்டு ரேட் இறங்குற அன்றைக்கி நம்ம பே பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியல், ரொம்ப பெனிஃபிஷியல்னால் சொல்ல முடியாது, கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம கம்மியாக இருக்குன்னு இன்றைக்கி கட்டிட்டோம், நாளைக்கு அதிகமாகும், நாளைக்கு அதை விடையும் கம்மியாகலாம். இது சும்மா ஒரு டிப்ஸ் மாதிரி தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டாக சேர்க்குறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். பிகாஸ் எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து எப்போ வேணாலும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கோல்டு நம்ம ப்ளச் பண்ணுறதுக்கு நமக்கு பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் கம்மின்றதுனால நான் கோல்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி கோல்டையும் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.